மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்யதே க்ரிம் யத் கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். எல்லாம் வல்ல சத்குரு சதாசிவ பிரம்மேந்திராளனுடைய அனுகிரகத்தாலும் அன்னை பாலா திரிபுர சுந்தரனுடைய திருவள்ளுவராலும் சபரிமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா அவர்களின் அருட்கடாட்சத்தாலும் இன்று தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு வலைதளத்தில் சில தகவல்களை பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, இந்த நேரத்தில் இந்த காரியத்தை நிமித்தமாய் அருள்வளித்து என்னுள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரனை வணங்கி என் தகவலை ஆரம்பிக்கிறேன். அதாவது, சபரிமலை யாத்திரை என்பது இன்று பல பக்தர்களால் பின்பற்றப்பட்டு இந்த குறுகிய காலங்களில் மிக பிரபலமாகி நிறைய நிகழ்வுகள், ஆலய வழிபாடுகள் அந்த பகுதியில் நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் நம்பிக்கை இருக்கலாம், மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது என்பது தெளிவு. அப்போது இந்த மூட நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானத்தை விலக்கி ஸ்ரீ தர்ம சாஸ்தாவினுடைய மெய்ஞான கருத்தை புரிந்து கொள்வதற்கு சில விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டால் அதுவே மிகையானது. அப்போது நாம் ஏன் ஸ்ரத்தையுடன் ஆரம்பிக்கிறோம்? குருவிடம் ஆரம்பித்து குருவிடம் முடிவதே சபரி யாத்திரை. பம்பாவில் முடிகட்டுவது, வழியில் முடிகட்டுவது, கீழே வந்தவுடன் மாலை கழட்டி விரதத்தை முடிப்பது என்பது இந்த விரத சம்பிரதாயங்களில் இல்லாத ஒன்று. இதற்குண்டான பிரமாணம் ஸ்ரீ பூதநாத உபாக்கியானம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தில் வரக்கூடிய ஒரு கருத்தாகும். இதில் ஸ்ரீ சாஸ்தா தன்னுடைய வளர்ப்பு தந்தையான பந்தல ராஜா அவர்களுக்கு இந்த தத்துவங்களை போதிக்கின்றார். குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை. குரு தொட்டு காட்டாத வித்தை குப்பையிலே என்று பெரியவர்கள் நமக்கு சான்றுகள் அளித்துள்ளார்கள். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. பார்ப்பதற்கு பல உணர்ச்சிகளை நமக்கு கொடுத்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. அப்போது நாம் சபரி யாத்திரையை மற்ற காரிய பரிகாரங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தில் தவறிவிடுகிறார்கள். அதனால் இந்த வலைத்தளத்தின் வாயிலாக தங்களுக்கு ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்க முடியாது. இதில் ஒரு விஷயம், குரு என்பவர் நமக்காக வாழக்கூடியவர், நம்மை வழிநடத்தி நம்மளை ஒரு ஆத்ம பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. அப்படிப்பட்ட குருநாதர் என்பவர் தானாக நம் வாழ்வில் வருவார். நிமித்தங்களால் இந்த காரியங்கள் நடந்து நாம் குருவிடம் ஆரம்பித்து குருவிடை முடிக்கும் கூடிய இந்த சபரி யாத்திரை என்பது வரும் காலங்களில் பக்தர்கள் தங்கள் கருத்தில் கொண்டு இதை பின்பற்றி வருமுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா. ஹரி ஓம் தத்சத்.